السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1447 முஹர்ரம் மாதம் 2ஆம் திகதி புனித மஸ்ஜிதுன் நபவியிலே இமாம் அஷேக் அஹ்மத் பின் அலி அப்துல் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் புது வருட மகிழ்வும் இறையருளுக்கு நன்றியும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, நிச்சயமாக அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்வது, தக்வா செய்வது, அவனை பயப்படுவது, தனிமையிலும் கூட்டாகவும் மறைமுகமாகவும் பகிரங்கமாகவும் அல்லாஹ்வை அஞ்சுவது என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஈட்டித்தரக்கூடிய காரணங்களில் ஒன்றாக, மிகவும் உறுதியான காரணமாக தக்வாவாக இருக்கிறது. இந்த அல்லாஹ்வை அஞ்சுவது என்பது நஷ்டமில்லாத வியாபாரமாகும். அல்லாஹ்வை தக்வா செய்வதென்பது முடிவுறாத கட்டுச்சாதனமாகும். அல்லாஹ்வை அஞ்சுவதென்பது முடிவுறாத மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். மறுமையை விட உலகத்திலும் அல்லாஹ் நன்மையை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லகும் ஃபுர்கானா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடப்பீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றி வாகைகளை, பத்ரிலே அல்லாஹ் ஏற்படுத்தியதை போன்றவைகளை உங்களுக்கு கொடுப்பான். வயுகஃபிர் அன்கும் ஸய்யிஆதிகும் வயக்ஃபிர் லகும், உங்களது கெட்டவைகளை மன்னித்து குற்ற பரிகாரமாக அவைகளுக்கு ஆக்கி உங்களது பாவங்களை மன்னிப்பான். வல்லாஹு துல் ஃபத்லில் அதீம், அல்லாஹ் மகத்தான மாட்சிமைக்குரியவனாக சிறப்பு உடையவனாக இருக்கின்றான் என்று தக்வாவை கொண்டு அஞ்சி பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்விலே காலங்கள் கடந்து செல்கின்ற போது, வாரங்கள் நாட்கள் கடந்து செல்கின்ற போது, அதிலே பல படிப்பினைகளையும் பல உபதேசங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நிச்சயமாக வருடங்கள் கடந்து செல்கின்ற போது, நாட்கள் எம்மை கடந்து செல்கின்ற போது, புத்தி உள்ளவர்களுக்கு, சிந்திப்பவர்களுக்கு அங்கே படிப்பினை இருக்கிறது. அவைகளை யாரெல்லாம் ஆய்வு செய்கிறார்களோ அவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது, உபதேசமாக அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே ஒரு வருடம் எம்மை விட்டு கடந்து சென்று விட்டதா என்றால், இந்த நேரத்திலே ஒரு முஃமினுடைய சிந்தனை எவ்வாறு இருக்க வேண்டும்? கடந்த வருடம் என்னை விட்டு சென்று விட்டதே, அது எவ்வாறு அமைந்தது? கடந்த வருடத்திலே எனது நடவடிக்கைகள் எவ்வாறு இருந்தது? அல்லாஹுக்கு பொருத்தமானதாக, ஷரியாவுக்கு உட்பட்டதாக அமைந்திருக்கிறதா, அல்லது விரும்பத்தகாத, அல்லாஹுக்கு பொருத்தமற்ற முறையிலே அமைந்திருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய கடமை ஒரு முஃமினை சார்ந்ததாக இருக்கிறது. ஒவ்வொரு முஃமினும், ஒவ்வொரு முஸ்லிமும் வருடம் கடந்து செல்கின்ற போது அவன் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கடமைப்பாட்டுடன் இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இன்று இருக்கின்ற நாம், இது நாளையாக மாறிவிடும். இன்று என்று சொல்லக்கூடிய நாள் அது நாளை என்று நாம் கூறிவிடுவோம். இன்று இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சச்சரவுகள், சஞ்சலங்கள் எல்லாம் அது கடந்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாம் கடந்த வருடத்தை பார்க்கிறோம், எவ்வாறு எம்மை விட்டு கடந்து சென்று விட்டதோ அதே போன்றுதான் நாம் இருக்கின்ற இந்த வருடமும் எம்மை கடந்து செல்லத்தான் இருக்கிறது. எனவே நாம் இருக்கின்ற இன்றைய நாள் எவ்வாறு நேற்று எம்மை கடந்து சென்றதோ அதே போன்றுதான் கடந்து செல்லும். எனவே நேற்றைய நாள் நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும், கடந்த வருடம் நமக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும். எனவே இவ்வாறுதான் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு வருடமும் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றன. இது எதனை நமக்கு வலியுறுத்துகின்றது என்றால்,
கால ஓட்டம் என்பது சுழன்று கொண்டே இருக்கிறது. அது யாருக்காகவும் அந்த சுழற்சி நிற்கப் போவதில்லை, தாமதிக்க போவதும் இல்லை. அது அதனுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதிலே வாழக்கூடிய மனிதன்தான் சிந்தனை செய்து படிப்பினை பெற வேண்டிய தேவையுடையவனாக இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, எமது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இருப்பு என்பது, வாழ்வு என்பது எவ்வாறு சூரியன் காலையிலே உதித்து அது இளம் சூட்டுடன் வெளியே வந்து எவ்வாறு வெளிச்சத்தை தந்து அவ்வாறு மறைந்து விடுகிறதோ, இதே போன்றுதான் எமது வாழ்வும் மறைந்து விடும், முடிந்து விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான கால சுழற்சி என்பது அல்லாஹுடைய வழிமுறைகளில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் பிரபஞ்சத்தை படைத்து படைப்பினங்களை படைத்து இவ்வாறுதான் நிகழ வேண்டும் என்ற ஒரு வரைமுறையை, வழிமுறையை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே எந்த நிலையும் நிலைத்திருக்க மாட்டாது. இன்பம் என்பதும் நிலைத்திருக்க மாட்டாது, துன்பம் என்பதும் நிலைத்திருக்க மாட்டாது. அது மாறி மாறி சுழன்று கொண்டே இருக்கும் என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே நமது வாழ்வு எனும் பயணம் என்பது, வாழ்க்கை பயணமானது அது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எமது வாழ்வில் கொடுக்கப்பட்ட அந்த கால வரையறையில் இருந்து ஒவ்வொன்றாக குறைந்து கொண்டேதான் செல்கிறது. அல்லாஹ்வை சந்திக்கின்ற அந்த நேரம் நெருங்கும் வரும் வரை, அஜல் வரும் வரை, இந்த கால சுழற்சியிலே, கால ஓட்டத்திலே ஒவ்வொரு மனிதனும் சுழன்று கொண்டே இருப்பான். அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடும் போது கூறுகிறான், இன்ன இலைனா இயாபஹும், எம்மிடத்திலேதான் அவர்கள் மீண்டு வர வேண்டும். இன்ன இலா ரப்பிக ருஜா, நிச்சயமாக உங்களது ரப்பிடத்திலேதான் மீள வேண்டி இருக்கிறது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. வாழ்வு எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் இறுதி முடிவு என்பது அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய, படைத்தவனை நெருங்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, நாம் ஹிஜ்ரி வருடத்தின் 1446வது வருடத்தை கடத்தி விட்டோம். இப்போது நாம் ஒரு புதியதொரு வருடத்திலே 1447வது வருடத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். எனவே இந்த புதிய வருடம் என்பது நல்ல எதிர்பார்ப்புகளுடன், நற்செயல்களுடன், நல்ல பண்புகளுடன், அல்லாஹுக்கு பொருத்தமான நடவடிக்கைகள் மூலம் இந்த வருடம் எமக்கு அமைய வேண்டும் என்ற ஒரு நல்ல எதிர்பார்ப்புடன், நல்லவைகள் செய்ய வேண்டுமே என்ற தூர நோக்குடன் பயணிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே நேரத்திலே கடந்து சென்ற வருடத்தை நாம் வழி அனுப்பிவிட்டோம். அந்த கடந்து சென்ற வருடங்களிலே எம்மால் செய்யப்பட்ட, நாம் செய்த நல்லறன்கள், நல்ல வணக்கங்கள், நல்ல பண்புகள், விரும்பக்கூடிய விடயங்கள், அல்லாஹுக்கு பொருத்தமானவைகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும். கடந்தவைகள் சென்று விட்டது, எனவே அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும், குறைகள் மன்னிக்கப்பட வேண்டும், தவறுகள் திருத்தப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் புதிய வருடத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே புதிய வருடம் வந்துவிட்டதே என்ற சந்தோஷம் நமக்கு இருக்கும். கடந்த வருடத்தை நாம் நல்ல முறையிலே கடத்தி விட்டோம் என்ற ஒரு நன்றி உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கடந்த வருடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு கொடுத்த மிகவும் பெருமதியான ஒரு காலம்தான் ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கிறது. அல்லாஹ் இஸ்லாமிய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெளிரங்கமான வெளிப்பாடாக ஹஜ்ஜுடைய கடமை அமைந்திருந்தது. அந்த காலத்திலே மக்கள் எல்லாம் இஸ்லாமிய கடமைகளை மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கமாக நிறுவுவதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் ஒரு காலமாக ஹஜ்ஜுடைய காலம் அமைந்திருந்தது. இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பெருமதியான காலமாக இருக்கிறது. அந்த வருடத்தின் கடைசி மாதமான துல் ஹஜ் மாதத்தை கடத்திவிட்டு, வழி அனுப்பிவிட்டு புதிய வருடத்திலே முஹர்ரம் மாதத்திலே இருக்கிறோம். அந்த முஹர்ரம் மாதம் என்பதும் கடந்த மாதத்திலே செய்த நன்மைகளை போன்று தொடர்ந்து நன்மைகள் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் காலத்தையும் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அதுதான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதமாக இருக்கிறது. அந்த மாதத்திலே நாம் இருக்கிறோம். இதனை பற்றி அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள், அஃதலு ஸியாமி பஅத ஷஹ்ரி ரமதான் ஷஹ்ருல்லாஹ் அல்லதி ததுஊனஹு முஹர்ரம். ரமலான் மாதத்துக்கு பின்னால்
நோன்பு நோட்பதிலே சிறப்பான நோன்பு நோக்கக்கூடிய காலம் அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் மாதமாக இருக்கிறது. பரதான தொழுகைகளுக்கு பின்னால் சிறப்பான தொழுகை எதுவாக இருக்கும் என்றால் சலாத்துல்லைல், இரவு தொழுகையாக இருக்கும் என நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே ரமலான் மாதத்துக்கு அடுத்ததாக நோன்பு நோட்பதற்கு மிகவும் சிறப்புக்குரிய நாளாக அல்லாஹுடைய மாதமாகிய இந்த முஹர்ரம் மாதம் இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதம் என்று போற்றப்படக்கூடிய முஹர்ரம் மாதத்திலே சுன்னத்தான பல வணக்கங்களையும் சுன்னத்தான நோன்புகளை நோட்பதற்கு அல்லாஹ் நமக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். எனவே ரமலானுக்கு பின்னால் சுன்னத்தான நோன்புகளிலே சிறப்பான நோன்பாக இந்த ஆஷூரா, இந்த முஹர்ரம் மாத நோன்பை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று சுன்னத்தான வணக்கங்களிலே சிறந்த தொழுகையாக இரவு தொழுகை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பார்ந்தர்களே, எனவே இது போன்ற சந்தர்ப்பங்களை கொடுக்கப்பட்ட நாம் அல்லாஹுக்கு நன்றியுடையவர்களாக அவைகள் நமக்கு அருள் புரியப்பட்டதாக இருக்க வேண்டும் என அல்லாஹை நாம் வேண்ட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே நேரத்திலே இது போன்ற ஏராளமான நிஅமத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஷுக்குர் என்பது, நன்றி என்பது நமது வாழ்வில் ஒரு அங்கமாக நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எம்மை கடந்து சென்ற மாதத்திலே உலகத்தில் எல்லாம் எத்துணை பணங்களை செலவு செய்து, லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து பல லட்சக்கணக்கான மக்கள் எல்லாம் குழுக்களாக கூட்டமாக இந்த நாட்டை தரிசித்தார்கள். அதாவது சிறப்பான காலம், சிறப்பான நேரம், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டார்கள். அந்த மக்கள் ஹஜ்ஜுடைய கடமைகளை அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலில் நிம்மதியாக நிறைவேற்றுவதற்கு தேவையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அல்லாஹுக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அதே நேரத்திலே இந்த நாட்டில் உள்ள பொறுப்பாளர்கள், உலகத்திலிருந்து வரக்கூடிய ஹாஜிமார்கள், உலகத்திலிருந்து வரக்கூடிய இந்த ஹஜ்ஜை தரிசிக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் எவ்வளவோ வசதி வாய்ப்புகளை, ஒழுங்கமைப்புகளை செய்து வைத்திருக்கின்றார்கள். எனவே நிம்மதியான முறையில் நமது ஈமானை பாதுகாத்து கொண்டு வணக்கங்களை செவ்வனே நிறைவேற்றுவதற்கு இவ்வாறான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்தவர்களுக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும், அவர்களுடைய தியாகங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவதோடு மென்மேலும் ஹஜ்ஜுக்காக வரக்கூடிய, உம்ராவுக்காக வரக்கூடிய மக்களுக்குரிய சேவைகள் மென்மேலும் சிறப்பாக வணக்கத்தை இலகுவான முறையில் நிறைவேற்றுவதற்கு தோதுவான ஏற்பாடுகளை செய்வதற்கு அவர்களுக்கு இலகுத்தன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வரக்கூடிய ஹாஜிமார்கள் எல்லாம் தனது நாடுகளை துறந்து இந்த பாலைவன பூமியிலே இவ்வளவு உஷ்ண காலத்துக்கு மத்தியிலே தனது ஹஜ்ஜை முறையாக நிறைவேற்றுவதற்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையிலே சிந்தித்து பார்ப்பான் என்றால் அவன் புரிந்து கொள்வான் எவ்வளவு ஏற்பாடுகள், எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு ஒழுங்கமைப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள், அந்த மைதானத்திலே இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக உணர்ந்து கொள்வார்கள். எனவே இது போன்ற சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மக்காவுக்கு வருவதற்கு, ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு, மினா, முஸ்தலிஃபா, அரஃபா போன்ற இடங்களிலே தரிசிப்பதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். எனவே அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதோடு அதற்கு பின்னால் இதனை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே நேரத்திலே நாம் பல சிரமங்களுக்கு மத்தியிலே ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறோம். இந்த ஹஜ் நபியுடைய வழிகாட்டல் முறைப்படியிலே அமைய வேண்டும். அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால்தான் அன்று பிறந்த பாலகனை போன்று சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரராக அந்த ஹஜ் நமக்கு பரிந்துரையாக அமையும். எனவே எமது ஹஜ் எவ்வாறு நபி வழிமுறையில் அமைய வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் முயற்சியும் இருந்ததோ அதே போன்றுதான் நமது எல்லா விதமான நடவடிக்கைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலுக்கு உட்பட்டதாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த வணக்கங்களை எடுத்துக்கொண்டாலும், பிரார்த்தனை புரிவதாக இருந்தாலும், அறுத்து பலியிடுவதாக இருந்தாலும், எந்த வணக்கமாக இருந்தாலும்
இதனை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்று எமது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த வழியை தெரிந்து அறிந்து அதன்படி நடப்பதற்கும் அதன்படி நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும், கரிசனை கொள்ள வேண்டும், ஆசை கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே யாரெல்லாம் இதற்கு உறுதுணையாக ஒத்தாசையாக இருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நிரப்பமான கூலிகளை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுடைய தியாகங்களை ஏற்றுக்கொள்வானாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திப்போமாக. அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே நடுநிலையாக ஒரு மனிதன் இந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே எத்தனையோ லட்சோப மக்கள் வருகின்ற சந்தர்ப்பத்திலே நீதியாக நேர்மையாக சிந்தித்து பார்ப்பான் என்றால் அங்கே நீதியும் பாதுகாப்பும் விசாலத்தன்மையும் கொடைகளும் மலிந்திருப்பதை வியாபித்திருப்பதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்கென்றால் எதிரிகள் எல்லாம் இதனை பார்த்து அங்கலாய்த்துக் கொள்கிறார்கள். லட்சோப லட்சம் மக்கள் வருகிறார்கள். இவைகளை எவ்வாறு நிர்வாகம் செய்கிறார்கள், எவ்வாறு இவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள் என்று ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுடைய காலம் முடிந்ததற்கு பின்னால் இவைகளை பார்த்து எதிரிகள் பொறாமைப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இது அல்லாஹுடைய பேருதவியாக இருக்கிறது. எனவே ஹாஜிகளுக்கு சேவை செய்வது என்பது ஒரு பெருமதியான விடயமாக இருக்கிறது. அல்லாஹுடைய உதவி நிச்சயம் அவற்றுக்கு கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இந்த ஹஜ்ஜுடைய வரலாறுகளையும் ஹஜ்ஜுடைய ஒன்று கூடல்களையும் லட்சோப மக்கள் ஒரே இடத்திலே ஒன்று கூடக்கூடிய ஒரே நேரத்திலே ஒரே இடத்திலே குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் இவ்வளவு மக்களும் ஒன்றுபட்டு அவர்கள் அசம்பாவிதங்கள் அற்று நிம்மதியாக அவர்களுடைய வணக்கங்களை செய்வதற்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வது என்பது மிகவும் அல்லாஹுடைய பெரும் அருள்களில் ஒரு அருளாக இருக்கின்றது என்பதை வரலாற்று புத்தகங்களிலே ஹஜ்ஜுடைய நிகழ்வுகளை எழுதியிருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே நமக்கு கொடுக்கப்பட்டவைகள் எல்லாம் அல்லாஹுடைய பேரருளாக இருக்கிறது, நிஅமத்தாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு நன்றியுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதற்கு பின்னால் இதற்கு பக்கபலமாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ இந்த நாட்டு தலைவர் உட்பட இன்னும் யாரெல்லாம் சம்பந்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நிரப்பமான கூலியை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போமாக. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக பல சிரமங்களை மேற்கொண்டு ஹஜ்ஜை நிறைவேற்றி வந்திருக்கின்ற இந்த ஹாஜிகளுடைய எல்லா விதமான நல்லமல்களையும் ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அவர்களை சாந்தமான முறையிலே அவர்களது நாடுகளுக்கு இருப்பிடங்களுக்கு திரும்பிச் செல்வதற்கு அல்லாஹ் உதவி புரிவானாக. அதே போன்று உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் ஒவ்வொரு முஸ்லீமும் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்லறன்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அவர்களுடைய நல்ல எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் எண்ணங்களையும் அல்லாஹ் கபூலாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், அதே போன்று முஸ்லிம்களுடைய எல்லா நிலைகளையும் எந்த இடத்திலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சீராக்கி வைப்பானாக. இஸ்லாமிய எதிரிகளுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகம் அதிகம் பிரார்த்திப்போமாக. அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு வருடம் எமது வாழ்வை கடந்து சென்று விட்டது. புதிய வருடத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். எனவே கடந்த வருடத்தை சுய பரிசோதனை செய்து அந்த வருடம் பொருத்தமானதாக விரும்பத்தக்கதாக நன்மைகள் நிறைந்ததாக அமைந்திருந்தால் அல்லாஹ்வை புகழ்ந்து தொடர்ந்தும் வந்திருக்கக்கூடிய புதிய வருடத்தை நல்ல முறையிலே கழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்திலே கடந்த வருடம் விரும்பத்தகாத வெறுக்கத்தக்க இறை பொருத்தத்துக்கு மாற்றமாக விடயங்கள் அமைந்திருக்கும் என்றால் அவைகளுக்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்து அவைகளை சரி செய்து அடைந்திருக்கக்கூடிய புதிய வருடத்தை நல்ல முறையிலே நல்ல செயல்கள் செய்து நற்பண்புகளை கொண்டவர்களாக அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்று இறை பொருத்தத்தின்பால் பயணிக்கக்கூடிய நன்மக்களாக இந்த வருடத்தை நமக்கு வல்லவன் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. நாளை மறுமையிலே நம் அனைவர்களையும் மேலான ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற சுவர்க்கத்திலே ஒன்றிணைத்து வைப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த